அம்மா எனக்கு பசி அப்பமே வந்துருச்சு. இன்னைக்கு என்ன சாப்பாடு? மாமா இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி செய்யற அளவுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நான் இன்னைக்கு சிக்கன் கடை பக்கமா நடந்து வந்துட்டு இருந்தேனா, அப்போ கோழி என்ன பார்த்து வா வான்னு கூப்பிட்டுச்சு. அதான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. கோழி வா வானா கூப்பிட்டுச்சு? பக் பக் பக்னு கூப்பிடல? சும்மா சொன்னேன். சரி போயிட்டு கோழி மாதிரி ஓடி போய் அப்படியே பிரியாணி எடுத்துட்டு வா. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். அது கோழி பிரியாணியா இல்ல கொக்கரக்கோ பிரியாணின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு டேபிள்ல டீ காஃபி ரெண்டு வச்ச? நீ டீ குடுத்தா காஃபி கேப்ப, காஃபி குடுத்தா டீ கேப்ப. எதுக்கு வம்பு? அதான் ரெண்டுத்தையும் வச்சுட்டேன். ஓ, நீ டீ குடுத்தா நான் காஃபி கேப்பேன், நீ காஃபி குடுத்தா நான் டீ கேப்பேன். அதனால ரெண்டுத்துமே குடுத்துட்டேன். அப்போ நான் ஹார்லிக்ஸ் கேட்டா இல்ல பூஸ்ட் கேட்டா? அர்ஜுனே, பொண்ணுங்க சண்டை போடுறதுக்கு காரணமே தேவையில்லை. சண்டை போடணும்னு நினைச்சாலே போதும். ஏன்டி இப்படி இருக்கீங்க? உன் புருஷன் என்ன வேலையில இருக்காரு? எக்ஸ்போர்ட், பெரிய பிசினஸ், ரொம்ப பாப்புலர். என் மேல உயிரே வச்சிருக்காரு. எக்கடா 4 பங்கா 2-3 கார் வாங்கி கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கேன். ஆனா உன்னை பார்த்து தெரியவே இல்லையே. எனக்கு சின்னதுல இருந்து இதெல்லாம் பிடிக்காத கீதா. நான் ரொம்ப சிம்பிள் ஆச்சே. உனக்கு விக்கல் எடுத்தா அவையே தண்ணி குடிச்சா? அதையும் நீ அவ்வளவுதான் கேட்கணும். ஓகே, அவ தண்ணி குடிச்சதும் உனக்கு எப்படி விக்கல் நின்னுச்சு? இதுக்கு நீதான் பதில் சொல்லணும். இப்படி சிக்கலான கொஸ்டின் எல்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? சொல்லு. நீ சாரி சொல்லலன்னா நான் கையை விட மாட்டேன். இப்ப கை விடலன்னா வாழ்க்கை பூரா கை பிடிக்க வேண்டியதா இருக்கும். அட பரதேஷ் நாயே, பொசுக்குன்னு கை விட்ட. வீட்டு பக்கத்துல உன்னை யார வர சொன்னா? அப்பவே போன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு வந்த? போடா லூசு. நாடி வாடா போடான்ற. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? அப்ப அண்ணான்னு கூப்பிடவா? என்னங்க அப்படின்னு கூப்பிடு. இது ஒரு மூஞ்சி, என்னங்கன்னு கூப்பிடணுமா? இதுக்கு என்னடி குறைச்ச? இந்த மூஞ்ச தானே உனக்கு பிடிச்சிருக்கு. வந்துட்டீங்களா? வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, சக்கரை இல்ல, தீத்தூள் இல்ல, எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. ஏய், வீட்டுக்கு ஒரு மனுஷன் வந்தா நிம்மதியா இருக்க முடியுதா? எப்ப பாரு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. எப்பயும் இருக்குன்னு சொல்லி பழகு. அதான் ஒரு குடும்ப தலைவிக்கு நல்ல அழகு. இல்லன்னு சொன்னீன்னு வச்சுக்க, இல்லாமையே போயிடும். வீட்டுல பொருள் இல்லன்னா இல்லன்னு சொல்ல முடியும். என்ன பண்றது? நீங்க சொன்னது சரிதாங்க. அப்படி வா. இதுக்கு மேல நான் இருக்குன்னே சொல்லி பழகிக்கிறேங்க. வீட்டுல அரிசி டப்பா காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு, சக்கரை டப்பா காலியா இருக்கு, தீத்தூள் டப்பா காலியா இருக்கு. போய் வாங்கிட்டு வாங்க. வாங்க, பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? என் இடுப்புல வைக்கணும். அட வாமா. என்னம்மா திவ்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். என்னம்மா கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சா? வயிற்றுல ஏதாவது புழு பூச்சி உண்டாச்சா? புழு பூச்சி உண்டாயிருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படி கன்ஃபார்ம் பண்ண? காலையில ஆய் போனேன், அதுல கன்ஃபார்ம் ஆச்சு. அடப்போ கேள்வி, நான் என்ன உனக்கு ஊசி போனேன் இட்லியா உனக்கு? அப்படியே வந்தனா அவ்வளவு குத்திருவான. என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ரொம்ப நாளா எங்க அப்பா ஒரு 2 வீலர் விக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாருல. நேத்து ஒரு இளிச்சவாய் வந்துட்டான், அவன் தலையில கட்டிட்டாரு. ஒண்ணுத்துக்கு உதவாத பொருளை அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடி. அதுவே நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே எனக்கு தெரியும். அப்புறம் இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா, நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா, நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? எப்படி 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க? சேமா எடுத்தேன். எப்போ எடுத்தீங்க? வெளியே போனா சேமா தான் போடுவேன். எப்போல இருந்தது? 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து. ஆமா, நான் பார்த்ததுல இருந்து ஒரே கலர் தான் போடுவீங்களா? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க தெரியும்ல? தெரியும் மேம். அப்போ அப்படித்தானா? அப்பயும் அப்படிதான் மேடம். அது எப்படி தெரியும் அவன் என்ன கலர் போடுறான்னு? ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க மேடம். சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் நம்மளோட கண்ட்ரோல்ல இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. மம்மட்டி, உன் பேர் என்ன? என் பேரு மம்டி கெடவர கொல்றி இல்ல. என் பேரு இந்து ரபேகா வரக்கு. என் பேர் வந்து மகி. அதுக்கு நான்
என்ன பண்ணா நான் லவ் பண்ணலாம்ங்கறேன் என்ன சொல்றீங்க ஆமாவா நான் ஒரு பெண் குட்டி ஜாஸ்தி பேசின ஒச்சிடுவேன் உன் முட்டி போனை தூக்கி ஓரமா வச்சு தூங்கு மூதேவி போனை பாத்துக்கிட்டே இருந்தா எப்படா தூக்கம் வரும் வைடா போனை வைடா